ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 60 வயசுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறதுல இந்த தவறை மட்டும் செஞ்சிடாதீங்க. அது என்னென்ன தவறுகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 60 வயசு ஆனதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம். ஆனால் நிறைய பேர் யோசிக்காம தண்ணியை சரியாக குடிக்காம விட்டுடுறோம். நீங்கள் தண்ணியை மட்டும் சரியாக குடிச்சிட்டு வந்தீங்கன்னா 7 நாட்களில் உங்களோட உடலில் மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். உங்களோட ஆரோக்கியம் உங்களோட கையில் தான் இருக்குது. நம்மள நிறைய பேர் தண்ணியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிற தவறிடுறோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஆரோக்கியமாக தண்ணி குடிக்கிற பழக்கத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுக்கான ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? தூங்க போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிக்கணும். ராத்திரி நேரத்தில் இது உங்களோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுக்க உதவியாக இருக்கும். நம்ம தூங்குறப்ப கூட நம்ம உடம்புல சில உறுப்புகள் வேலை பண்ணிட்டு தான் இருக்கும். நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தா யூரின் வரும் அப்படின்னு பயத்தில் நீங்கள் தண்ணி குடிக்காமல் படுத்துட்டிங்கன்னா ராத்திரி முழுக்க நம்மளோட கிட்னி தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னத்துக்குங்க ஆகும்? அது நம்மளோட கிட்னியை ரொம்ப கஷ்டப்படுத்தி உடம்புல இருக்கிற கெட்ட விஷயங்கள், அதாவது நச்சுக்களை வெளியேற்ற விடாமல் பண்ணிடும். 1 கிளாஸ் தண்ணியை நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு படுக்கிறப்ப அது உடம்புல இருக்கிற செல்களை புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் ஏந்திரிக்கிறப்பையும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. செகண்ட் டிப்ஸ், 60 வயசுக்கு மேலே கடந்துருச்சுனாலே தண்ணியை மெதுவாக குடிக்க பழகுங்க. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒரே நேரத்தில் நிறைய தண்ணியை மடமடன்னு குடிச்சிருவோம். இதனால நம்ம உடம்பு இருக்குல்ல, அதோட முழு பலன்களையும் அடைய முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக போயிடும். நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து குடிக்கிறப்ப அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை குடிக்கிறதுனால அது உங்களை தெளிவாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்பயும் ஒரு வாட்டர் பாட்டிலை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிங்க. இந்த சிம்பிள் பழக்கம் இருக்குல்ல, இது உங்களுக்கு சோர்வை நீக்கி சோம்பலை நீக்கி புத்துணர்ச்சியை தரும். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் 60 வயசை கடந்துட்டிங்கனாலே ஐஸ் வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணி, அப்படி இல்லைன்னா வெது வெதுப்பான தண்ணியை குடிங்க. ஜில்லுன்னு தண்ணியை குடிச்சிங்கன்னா அது நம்மளோட செரிமான மண்டலத்தை பாதிக்கும். குளிர்ந்த தண்ணி இருக்குல்ல, அது பித்தப்பையை சுருங்க செஞ்சு ஜீரணிக்கிற வேகத்தை குறைச்சிரும். குறிப்பாக 60 வயசை கடந்ததுக்கப்புறம் ஜீரணிக்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஐஸ் வாட்டர் எடுக்கிறப்ப இன்னும் அது ஜீரணிக்க வேகத்தை குறைக்க ஆரம்பிச்சிரும். வெது வெதுப்பான தண்ணி எடுக்கிறதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்பாட்டுக்கு அப்புறமாவோ சாப்பாட்டுக்கு முன்னாடியோ வெது வெதுப்பான தண்ணியை நீங்கள் குடிக்கிறப்ப ஜீரணம் நல்லா ஸ்மூத்தாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்பு சூட்டை கரெக்டாக வச்சுக்கிறதுக்கும் வெது வெதுப்பான தண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஃபோர்த் டிப், சாப்பிட்றப்ப அதிகமாக தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்றப்ப நிறைய தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் ஆசிட் இருக்குல்ல, அது நீத்து போயிடும். இதனால சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சாப்பாட்டுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா சாப்பாட்டுக்கு அப்புறமாவோ தண்ணீர் குடிக்கலாம். சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப தண்ணீர் குடிக்கிறது தவறானது. தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் 30 நிமிஷம் கழிச்சியோ தண்ணி குடிச்சிங்கன்னா ஜீரணம் ஈஸியாக 60 வயசுக்கு அப்புறமும் நடக்கும். ஃபிஃப்த்து டிப், உங்களோட எடையை வச்சு எவ்வளவு தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கணக்கு போடுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பாடி வெயிட்டை வச்சு தான் தண்ணியோட அளவை நீங்கள் தீர்மானிக்கணும். ஒரு பொதுவான ரூல் என்னன்னு பார்த்தோன்னா, உங்களோட உடல் எடையை கிலோகிராமில் எடுத்துக்கோங்க. அதை 30லேருந்து 40 மில்லி லிட்டரால் பெருக்கணும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் 50 கிலோ இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 1.5லேருந்து 2 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சுக்கலாம். சிக்ஸ்த்து டிப், உடற்பயிற்சி போகிறதுக்கு முன்னாடி, அதாவது எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க மறந்துடாதீங்க. உடற்பயிற்சிக்கு முன்னாடி தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது உங்களோட உடம்பை சுறுசுறுப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. 60 வயசு ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கும் 20 இல்லைன்னா 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கணும். இது உங்களோட தசைகள் நல்லா வேலை செய்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சோர்வை தடுக்கும். உடம்போட எலக்ட்ரோலைட்டை சமநிலையில் வச்சுருக்கும். நேஷ்னல் ஹெல்த் இன்ஸ்டியூட் செஞ்ச ஆய்வில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, போதுமான அளவு தண்ணி குடிச்சிங்கன்னா 60 வயசுக்கு அப்புறமாவும் சோர்வு குறைஞ்சி நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கலாம்.
7th டிப், நீங்க குடிக்கிற தண்ணி சுத்தமாவும், சுகாதாரமாவும் இருக்குதா அப்படின்னு நீங்க கண்டிப்பா செக் பண்ணணும். உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய மினரல்ஸ் இருக்குல்ல, அது சமநிலைய கரெக்ட்டா வச்சிருக்குது. உங்க ஏரியா குழாய் தண்ணி இருக்குல்ல, அதுல ஏதாவது மாசுபாடு இருந்துச்சுன்னா, ஃபில்டர் பண்ணி நீங்க குடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 60 வயசுக்கு அப்புறமா உங்களோட உடம்போட சக்திய உறிஞ்சக்கூடிய கெட்ட பழக்கங்கள நீங்க உடனே நிறுத்துறது ரொம்ப முக்கியம். இதுல முதல் பழக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறது. அதாவது சரியா தூங்காம இருக்கிறது. வயசு ஆக ஆக நம்ம உடம்போட ரெக்கவரி பவரும் குறைய ஆரம்பிக்கும். தூக்கம் தான் உடம்ப ரிப்பேர் செய்றதுக்கான ஒரு முக்கியமான செயல் அப்படின்னு கூட சொல்லலாம். இதோட விளைவு என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, ரத்த அழுத்தம், சர்க்கரையோட அளவு இதெல்லாம் சமநிலை இல்லாம ஆக்கிரும். தசைகள் ரிப்பேர் ஆகாது. இதனால சோர்வும், பலவீனமும் ஏற்படும். ஞாபக சக்தி குறைய ஆரம்பிக்கும். பகல்ல தூக்கம் வர ஆரம்பிக்கும். சோம்பேறித்தனம் அதிகமாகும். இதனால தினைக்கும் கரெக்டான நேரத்துக்கு தூங்கிருங்க. 2வது தவிர்க்க வேண்டிய பழக்கம் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? வேகமாவோ இல்லைன்னா மெல்லமாவோ சாப்பிடுறது. 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்க பல் பிரச்சனைகள் காரணமாவோ, அவசரம் காரணமாவோ சாப்பாட்ட சரியா மென்னு சாப்பிட மாட்டாங்க. அது பெரிய ஆபத்த உண்டாக்கிரும். ஒவ்வொரு வாய் அதாவது ஒவ்வொரு உருண்ட சாதத்தையும் 10 தடவையாவது நீங்க மென்று சாப்பிடணும். "நொறுங்க தின்றால் 100 வயது" அப்படிங்கிற பழமொழிய ஞாபகத்துல வச்சுட்டு மென்று சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடுறப்ப இந்த பழக்கம் என்ன பண்ணும்னா, உடம்போட மெட்டபாலிசத்த 70% அளவுக்கு மேம்படுத்தும். 3வது பழக்கம், காலையில வாக்கிங் போறத தவிர்க்கிறது. 60 வயசுக்கு மேல எதுக்கு வாக்கிங் போணும்? உண்மை என்னன்னா, நீங்க எவ்வளவு நடக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நடக்கிறது அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்புக்கும் ஆக்ஸிஜனை கொண்டு போய் சேர்க்கும். இது மூட்டோட நெகிழ்வுத்தன்மை, அதாவது ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிய காப்பாத்தி, எலும்ப வலுப்படுத்தும். நடக்காம இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களோட தசைகள்லாம் பலவீனமடையும். ரத்த ஓட்டம் மெதுவாகும். சோம்பலும் தூக்கமின்மையும் அதிகமாகும். சர்க்கரை வியாதி, இதய நோய் இது மாதிரி ஆபத்துக்கள்லாம் வந்துரும். 60 வயசாயிருச்சுன்னா ஏன் வாக்கிங் போணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த 3வது பழக்கத்த அறவே தவிர்த்துட்டு வாக்கிங் போக ஆரம்பிங்க. 4வது என்ன பழக்கத்த தவிர்க்கணும்னு பார்க்கலாமா? நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறது, இல்லன்னா படுத்துட்டு இருக்கிறது. இத நீங்க அறவே தவிர்க்கணும். 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்கலாம் அதிக நேரம் உட்கார்ந்திருந்தீங்கன்னா, தசைகள்லாம் சோம்பேறி ஆயிரும். ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிரும். இதனால முழங்கால்ல விரைப்பு, அதாவது ஸ்டிஃப்னஸ்லாம் போக ஆரம்பிச்சிரும். கால்ல வீக்கம், கால் தசை பலவீனமாகிறது, ரத்த அழுத்தம், தடுமாற்றம், சோம்பல்லாம் வர ஆரம்பிச்சிரும். ஒவ்வொரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்க எழுந்துட்டாவது உட்காரணுமோ தவிர, ஒரே இடத்துல படுத்துட்டோ, உட்காந்துட்டோ இருக்கவே கூடாது. 5வதா தவிர்க்க வேண்டிய பழக்கங்கள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? டீ, காஃபி, மது இதெல்லாம் அதிகமா நீங்க குடிக்கவே கூடாது. டீ குடிக்காம நாளே ஆரம்பிக்காது அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா, 60 வயசு ஆகுறப்ப கஃபைனும், ஆல்கஹாலும் உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதம், மாய்ஸ்சரைசர், தாதுக்கள், மினரல்ஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும். இந்த பொருட்கள் என்ன செய்யும்னா, உங்க உடம்புல இருந்து கால்சியம், இரும்புச்சத்து, தண்ணி சத்து இது எல்லாத்தையுமே வெளியேத்திரும். இதோட பக்க விளைவு என்ன பண்ணும்னா, தூக்கமின்மை, இதய துடிப்பெல்லாம் அதிகமாக்கிரும். எலும்ப பலவீனமாக்கிரும். ஆஸ்டியோபொரோசிஸ் மாதிரியான நோய்க்கு கூட வழிவகுத்து விட்டுரும். அதனால காஃபி, டீய அவாய்ட் பண்ணிட்டு சத்து மாவு கஞ்சி அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். மன அழுத்தம், பதட்டம் இதெல்லாம் 60 வயசு ஆயிடுச்சுன்னா ரொம்ப அதிகமா வர ஆரம்பிச்சு உடம்புக்கு கெடுதல் கொடுக்க ஆரம்பிச்சிரும். வயசானவங்க பெரும்பாலும் அவங்களோட பிள்ளைங்கள பத்தியோ, காச பத்தியோ, அவங்களோட உடல்நிலை பத்தியோ கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவங்களுக்கு பதட்டம் அதிகமாகும். கொஞ்சம் கொஞ்சமா அது இதயம், மூளை, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே பலவீனமாக்கிரும். இதனால ரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி கூட வர ஆரம்பிச்சிரும். தூக்கம் வரவே வராது. மூளையில இருக்கக்கூடிய நியூரான் செல்கள் கூட அழிஞ்சு போக ஆரம்பிச்சிரும். 60 வயசு ஆயிருச்சா, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம, டென்ஷன் ஆகாம அமைதியான சூழ்நிலையில வாழ பழகுங்க. 60 வயசுக்கு அப்புறமா தண்ணிய இந்த மாதிரி குடிக்கிறதோட மட்டும் இல்லாம, இந்த 5 புது பழக்கங்கள நீங்க பின்பற்றுனீங்கனாலே, ஆரோக்கியமாவும், சந்தோஷமாவும் வாழலாம். அது என்னன்னு டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? காலை வெயில்ல உட்காருங்க. இது உங்களுக்கு விட்டமின் டிய வலுவா குடுக்கும். நாள் முழுக்க குறைஞ்சது 8 கிளாஸ் தண்ணியாவது குடிங்க.
ஒவ்வொரு நாளும் அந்தந்த சீசனில் கிடைக்கிற பழங்களை வாங்கி சாப்பிட்டீங்கனாலே போதுமானதாக இருக்கும். உங்களோட மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோனை எடுத்து தூரமாக வச்சுருங்க. உங்களுக்கு அன்பானவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட நல்லா பேசி சிரிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் செய்கிற ஒரு சின்ன மாற்றம் இருக்குல்ல, அது நாளைக்கு உங்களோட ஆரோக்கியத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த வீடியோல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தண்ணி குடிக்கிறப்ப என்னென்ன தவறுகள் செய்யக்கூடாது, என்னென்ன கெட்ட பழக்கங்கள விடணும், என்னென்ன புதிய நல்ல பழக்கங்கள செய்றதன் மூலமா அவங்க ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.